அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல் குரு பெயர்ச்சியால் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகின்ற 2 ராசிக்காரவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவான பலனாக இந்த குரு பயிற்சி எப்பங்க நடக்குது? தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு மணி 10:36 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகி அமர இருக்கின்றார். ரிஷப ராசிக்கு மிதன ராசி அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், 2ஆம் இடம். இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கின்ற காலகட்டங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் பார்க்கலாம். 11 வருடங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். வாழ்க்கையில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிதி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீரக்கூடிய அமைப்பில், சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பில், எப்பவுமே வருமானம் ரெட்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அமைப்பில், நம்மளுடைய ஆசபாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் அமர்கின்றார். ஒரு 11 வருட காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்த காலகட்டங்கள். அது ஏன் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு நம்ம ஏணிப்படியாக இருந்திருப்போம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை என்னவோ அந்த ஏணியாகவே வச்ச இடத்துல அப்படியே தான் இருந்திருக்கும். மற்றவங்களாம் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைகளை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஆலோசனை உங்களுக்கு பயன்படாமல் போயிடுது. இப்படி தான் ரிஷபராசிக்கார நண்பருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. பல விஷயங்களில் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தொழில் தொடங்குறதுக்கான திட்டங்கள் தீட்டுவீங்க. ஆனால் அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நல்லா போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபெயிலியர் ஆயிடும். லாபம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. இதனாலே அந்த தொழிலை கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்போம். இப்படி பல விஷயங்களில் பின்னடைவு. கொடுத்தது கேட்டால் அடுத்தது பார்க்க வர வேண்டிய பணம் வரவே வராது. பல வருஷங்களாக போராடிட்டு இருப்போம். இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்த பாடம் இருக்காது. நகையை அடமானம் வச்சு திருப்ப முடியாமல் பல வருடங்களாக போராடிக்கிட்டு இருப்போம். எப்போதாண்டு அடமானம் வச்ச நகையை நம்ம மீட்க போகிறோமோ, நம்ம பிள்ளைக்கு போடுறதுக்கு, கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகை அடமானத்தில் போய் இன்னும் திருப்ப முடியாமல் இருக்கிறேன். கல்யாணத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். காசு இல்லை, பணம் இல்லை, கடன் தான் தலைக்கு மேலே போயிட்டு இருக்குது. மீண்டும் ஒரு கடனை வாங்கி தான் நான் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இப்படியாக ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் நடக்காமல் இருக்குது. அதன் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது இந்த குடும்பத்தில் சுபமங்கல்கள் நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயம் நடந்தே தீரும். அப்போ மங்கள நிகழ்ச்சிகள் சந்தோஷமாக மனமுவந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ தான் நகையெல்லாம் மீட்க போகிறோம். இப்போ தான் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களை நம்ம வாங்க போகிறோம். இப்போ தான் நாம் நிறைய சுபமங்கல நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்க போகிறோம். நிறைய பேருடைய குருமார்களுடைய ஆலோசனைகள் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. பெரிய மனிதர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு நம்மளுடைய சொல்வாக்கு எடுபட போகுது. நம்ம சொல் வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, தொழில் ஸ்தாபனங்களிலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ மற்றவங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரவங்க கிட்ட ஒரு வாக்கை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 100% பலிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்படியெல்லாம் பல விஷயங்களில் ரிஷபராசிக்காரவங்க முன்னேற்றத்தை பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போது இந்த குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வை எங்கே விழுகுது? உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகும். இதுவரைக்கும் எதிரிகளால் தொல்லை, கடனால் தொல்லை, நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை, நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கிறேன், ஜெயிக்கவே முடியல, அரசு தேர்வுகளுக்காக முயற்சி பண்ணி பின்னடைவை தான் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், தனியார் துறைகளிலும் எனக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அதற்காகவும் நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எந்த நிறுவனமும் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண மாட்டேங்குது, காலதாமதங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது, உழைப்பில்லை, வருமானம் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நோய் நொடி உபாதைகளால் கஷ்டப்படுறேன், வயிறு பிரச்சனை, சளி பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் சளி பிரச்சனை ஓவராக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நான் ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறேன். மீண்டும் வெளியில் வர்றதுக்கு எனக்கு எப்போ ஒரு நல்ல காலம் கிடைக்கும்,
இந்த குருவனுடைய பார்வை 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கின்றார். நோய் தீர்ந்துச்சா? நொடி தீர்ந்துச்சா? கஷ்டம் தீர்ந்துச்சா? கவலைகள் மாறுச்சா? கடன் தீர்ந்துச்சா? வருமானம் ரெட்டிப்பாகுதா? நமக்கு பக்கத்தில் யாருமே எதிரிகள் இல்லாமல் இருப்பாங்களா? எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இப்போ நம்ம சுதந்திரமாக நடமாட போகிறோம். அதாவது காட்டில் சிங்கம் தனிக்காட்டு ராஜா மாதிரி நடமாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ ரிஷபராசிக்காரங்க தனிக்காட்டு ராஜா தான். உங்களை கண்டாலே மற்றவங்களுக்கு ஒரு பயபக்தி வரும். இப்போ நீங்கள் தைரியமாக மீசையை முறுக்கி விட்டு போகலாம் ஐயா. பெண்களாண்ட வீர நடை போடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கும் உயரும். புரியுதுங்களா? அப்போ அனைத்து விஷயங்களையும் நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எல்லா விஷயத்திலுமே. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குருவானுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தில் விழுகின்றது. அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுது. அதே மாதிரி எதிர்பாலினம் அப்படிங்கிறது அது யாராக இருந்தாலும் சரி ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். முன்னாடி பகையாக பார்த்துருப்போம், இப்போ ரொம்ப நட்பாக பார்க்க போகிறோம். எதிரியை எதிரியாக பார்த்த காலம் போய் அந்த எதிரியவே இப்போ நண்பனாக பார்க்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்தை பார்க்கிறார். அசையாத சொத்துக்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். புதையல் ரகசியங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்காக பார்க்குறார். அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறோமா? நிச்சயமாக இந்த இடத்துல இருந்து நமக்கு எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய அசையாத சொத்துக்கள் நிறைய பேர் வாங்குவீங்க. அசையாத சொத்துக்கள் மூலம் நிறைய லாபத்தை சம்பாதிப்பீங்க. கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு பிரச்சனைகள் போய் கொண்டதால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. எந்த விபத்தும் இல்லை, கண்டமும் இல்லை. ஆயுள் பலம், ஆயுள் கட்டி, குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த அளவுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கௌரவமான ஒரு வாழ்க்கையா. எப்படி? ரொம்ப சுதந்திரமா, கௌரவமா, புகழோட, அந்தஸ்தோட வாழ போகிறோம். 11 வருட காலங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி இப்போ இந்த 11ஆவது வருஷம் முடிச்சு 12ஆவது வருஷத்தில் நம்மளுடைய காலம் அப்படிங்கிறது பொற்காலமாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான். சிறப்பாக இருக்கலாமா? இருக்கலாம் ஐயா. அதே மாதிரி குருவானுடைய 9ஆம் பார்வை 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் விழுகின்றது. இந்த ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது. என்ன செய்ய போகிறோம்? எந்த வேலை செஞ்சாலும் காசு தான். எந்த துறையிலையும் வேணாலும் இறங்கிக்க. சாதிக்க பிறந்தவர்கள். வேலை இல்லை, வருமானம் இல்லை, அந்த பேச்சுக்கள் இடம் இல்லை. குரு 2ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் மிகவும் சுபத்துவம் பெறுகின்றது. சகல விதத்தின் நன்மைகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. என்ன தொழில் பண்ண போகிறீங்க? ஃபிக்ஸட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், இதில் நான் ஜெயிப்பேனா? கட்டாயம் ஜெயிப்போம். 100% ஜெயிக்கலாம். வேலை இல்லை, சிறப்பான வேலை தாராளமாக கிடைக்கும். இங்கே தான் 6ஆம் இடத்துல தானே குரு பார்வை விழுகுது. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க போகிறோம், 10ஆம் இடத்துல வேலையை பிடிக்க போகிறோம். இது ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுது. அப்போ இந்த விதத்தில் நம்ம சிறப்பான பலனை நம்ம அடைய போகிறோம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது புதையல் ரகசியம். அந்த இடத்துல குரு பார்வை விழுகுது. அப்போ ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில் லாட்ரி யோகம் உண்டு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சூழ்நிலை கட்டாயம் லாட்ரியில் ஒரு மிகப்பெரிய தொகையை வெல்லாமல் விட மாட்டீங்க அப்படிங்கிறது 100% நீங்கள் நம்பலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கடா நமக்கு ஜாக்பாட் அடிக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ரிஷபராசி நண்பர்கள் அந்த ஜாக்பாட் விஷயத்தில் நம்பிக்கையோடு இருக்கலாம். கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர்னு பொருளாதாரத்தில் உயர்வு. ரொம்ப நாளாக பல வருஷங்களாக கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதுல இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான கட்டத்தில் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு குருபவன் 9ல் வர்றார். 11 வருஷங்களுக்கு அப்புறம் 9ல் குரு வர்றது மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள் செஞ்ச தர்மம் ஐயா. பல விஷயங்களில் முன்னேற்றத்தை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நிறைய பேருடைய நல்லவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்ச ஆலய திருப்பணிகள், நீங்கள் செஞ்ச ஆலயத்தினுடைய வழிபாடுகள், எத்தனை கோயில் குளங்கள் ஏறி இறங்கியிருந்தாலும் அப்போ கிடைக்காத பலனெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த இடத்துல குருபவான் 5ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பார், உங்களையே பார்க்குறார். நல்லது ஒரு புண்ணியம் கிடைக்க போதையா. சகல விதத்திலையும் நன்மைகள் உருவாகும். அதனால் உங்களோட முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிற தடையே கிடையாது. நீங்கள் எங்கே காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடமெல்லாம் சிறப்பு.
நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுலேயும் சிறப்பு. நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் சிறப்பு. நீங்கள் எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைய போகிறோம். கடன் கப்பெல்லாம் தீர்ந்து ஒரு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு நம்ம வரப்போகிறோம். மனச்சிக்கல்கள் மாறப்போகுது, பணச்சிக்கல்கள் மாறப்போகுது, தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் மாறப்போகுது. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களுக்காக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ல் வர்றார். அப்போ 9ல் குரு இருந்தால் எந்த இடத்துக்கு போனாலும் பிழைக்க போகிறோம். சென்ற இடத்திற்கெல்லாம் நமக்கு சிறப்பு தான் கிடைக்க போகுது. ஆக குரு வரவேற்க தயாராக இருக்கிறார். வேலைக்கு, வருமானத்துக்கு, தொழிலுக்கு, நல்லதொரு ஆன்மீகவாதிகளை சந்திக்கிறதுக்கு, ஆலய திருப்பணிகள் செய்கிறதுக்கு, தானங்கள் பண்ணுவதற்கு, தர்மங்கள் பண்ணுவதற்கு, குருமார்களுடைய ஆலோசனை பெறுவதற்கு, முன்னோர்களுடைய அருளாசையை பெறுவதற்கு, இப்படியான பல விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லதாக நடக்க இருக்கின்றது. புரியுங்களா? அப்போ குரு 9ல் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதாவது திடீர் செல்வம், திடீர் தனவரவு, திடீர் பணவரவு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னப்பா நேற்று வரைக்கும் கடனில் சிக்கி தத்தளிச்சுட்டு ஆள் ஊரை விட்டு போயிட்டாரு, இன்னைக்கு செல்வந்தரா திரும்பி வராரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, நீங்கள் கடன் பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டதுக்கு ஒரு மாற்று வழி அப்படிங்கிறது குரு பகவான் 9ல் வந்து தான் கொடுக்க போகிறார். அவருடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி. கவலையே படாதீங்க, நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது குருவினுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாபெரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நமக்கு தரப்போகுது. அதனால் வந்து நிதி பிரச்சனைகள் தீரும், பணப்பிரச்சனைகள் தீரும், பண தட்டுப்பாடு இருக்காது. எப்படினாலும் பணம் கிடைக்கும். எந்த வழியிலிருந்தும் அது நியாயமான வழியில் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அவருடைய 9ஆம் பார்வை 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குது. குருவனுடைய 9ஆம் பார்வை 5ஆம் இடத்தில் விழுகின்ற ஐயா. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டு ஜெயிக்க போகிறோம். நல்லதொரு புத்திர பாக்கியம், புத்திரர்களால் பெருமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம், புது புது சொத்துக்கள் வாங்குறது, குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெறுறது, குலதெய்வத்துக்காக நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது. இந்த காலகட்டத்தில் அந்த சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பினுடைய முயற்சி வெற்றி தரும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்ற காலகட்டம். அப்போ 5ஆம் இடம் வலுப்பெறுது இல்லையா? நல்லதொரு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஐயா. மனசு ரொம்ப எதையோ ஒரு சொர்க்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். சுதந்திரமாக பறக்கும், சிறகடிச்சு பறக்கும். மனபாரங்கள் இல்லாமல் இருக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி மனபாரம் தான் போட்டு போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு மன அழுத்தம், டென்ஷன். எப்படா விடிவு காலம் பறக்கும், சிக்கல்லேருந்து எப்படா மீண்டு வெளியே வருவோம், ஏன் இப்படி இருக்குது, எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சித்த பெருமை பிடிச்ச மாதிரி இருந்த மனசு இப்போ எப்படி ஆக போகுது? ரிலாக்ஸ் ஆக போகுது. ஒரு சுதந்திர பறவையாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சுதந்திரமாக போய் சுதந்திரமாக திரும்பி சந்தோஷமாக வீடு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள். எந்த துறையில் இருந்தாலும் சாதிக்க பிறந்தவர்கள். உயர் பதவி, உயர் ப்ரொமோஷன், எக்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். அந்த விதத்தில் பணப்பொருள் செல்வாக்கியத்தில் மிதக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது ரிஷபமும் துலாமும் தான். கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிஷபமும் துலாமும் கண்டிப்பாக 2026 முடியறதுக்குள்ள கண்டிப்பாக ஜாக்பாட் வாய்ப்பில் ஒரு மிகப்பெரிய தொகையை வெல்லாமல் விடாது. அப்போது கோடீஸ்வர யோகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகள்